எங்கள் பில்டிங்கில் இருக்கிற எல்லா பசங்களும் என் கூட சேர்ந்து சூப்பராக வந்து கூட்டாஞ்சோறு தான் வந்து எல்லாருமே சேர்ந்து ஆக்கணும். அவங்க வீட்டிலேருந்து காய், பருப்பு, எண்ணெய், நெய் எல்லாருமே ஒருத்தர் வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து எல்லாருமா சேர்ந்து கூட்டாஞ்சோறு வந்து ஆக்கி சாப்பிடணுன்னு வந்து பசங்க எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் பண்ணிடலாம் அப்படின்னு நானும் சொன்னேன். ஸோ 1K சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துடுச்சு, பண்ணலாங்க்கா அப்படின்னு எல்லா பசங்களுமே பில்டிங்கில் இருக்கிற பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுவும் வீட்டிலலாம் சமைக்கக்கூடாது, வெளியே செங்கல் வச்சு வெறுகு வச்சு அதில் வந்து நெருப்பு பற்ற வச்சு வந்து பண்ணணும்னு எல்லா பசங்களுக்குமே ஆசை. நானும் வந்து குக்கர் வச்சுட்டேன் தெரியாமல். குக்கர் வந்து அப்படிக்க பிளாஸ்டிக் அது யோசிக்காமல் வச்சுட்டேன். எங்கள் அம்மா வேறு வந்த உடனே குக்கர் பார்த்து ஆல்மோஸ்ட் வந்து கெழுவி வச்சுட்டேன். ஆனால் கூட அதில் அப்பப்போ லைட்டாக இருக்கிறத வச்சு நல்லா துப்பு வாங்கினேன் எங்கள் அம்மா கிட்ட. குக்கர் யாராவது வைப்பாங்களா அடுப்பில், வேறு ஏதாவது வைக்கிறது தானே குண்டா ஏதாவது அப்படின்னு நல்லா திட்டினாங்க. ஆனால் பசங்க எல்லாம் ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. குட்டி குட்டி பசங்கள்லாம் அவன் வந்து பருப்பு வந்து உப்பில் எடுத்து போடுறான், அவன் பருப்பில் இருக்கிற உப்பு எடுத்துன்னு வந்து குக்கரில் போடுறான். ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பண்ணியிருந்தாங்க. நான் வந்து காய் போடுறதை பார்த்துட்டு நான் காய் போடுறேன்ட்டு எல்லா பசங்களுமே காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எல்லா பசங்களுமே வந்து இன்வால்வ் பண்ணி எல்லா கையும் சேர்ந்து தான் வந்து கூட்டாஞ்சோறு ஆக்கணும். அவ்வளோ சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து பண்ணோம். அதுவும் வெளியே காத்தோட்டமாக வந்து விறகடுப்பில் வந்து செய்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி பண்ணோம். குட்டி குட்டி பசங்கள்லாம் அவங்களும் வந்து காய் போடுறேன் அது போடுறேன்னு எல்லாருமே சேர்ந்து பண்ணோம். நல்லா காயெல்லாம் போட்டுட்டு அதுலேயே உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு கொதிக்கிற தண்ணி வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்னு அது மட்டும் கெட்டலில் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணியும் போட்டோம். புளி தண்ணி போட்டு முருங்கைக்காய் அப்புறமா வெண்டைக்காய் வந்து லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். கிருத்திஷா அப்போதுலேருந்து நீங்களே பண்ணுறீங்கக்கா நானும் பண்ணுறேனே அப்படின்னு அரிசி பருப்பெல்லாம் கிருத்திஷா தான் வந்து போட ஆரம்பித்தா. அரிசி பருப்பு எல்லாமே போட்டுட்டு உப்புக்கு தான் வந்து கிருத்திஷாவே வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அவளே வந்து கொஞ்சம் நேரம் வந்து பண்ண விட்டுட்டேன். நான் அவளும் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அரிசி பருப்பெல்லாம் போட்டுட்டு தட்டி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுட்டு அவள் வந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தா. அரிசி வந்து நல்லா வந்துடணும், அடுப்பில் பண்ணால் வந்து நல்லா வராது அப்படின்னு வந்து குட்டி பசங்களுக்கெல்லாம் அவ்வளோவா அடுப்பிலலாம் பண்ணால் ரொம்ப நேரம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து இருக்குல்ல. ஸோ வந்து ஏன் பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ட்டு விறகு அடுப்புலையும் வந்து சூப்பராக வந்து பண்ணி முடிச்சாச்சு. அவங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம பண்ணோமா அப்படின்னு நம்மளுக்கே வந்து கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. அவ்வளோ க்ளீனாக வந்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் அடுப்புலேயே. லாஸ்ட்டில் வந்து குட்டியாக கடாயை வச்சுட்டு தாளிக்கிற கடாயை அதிலே வந்து நெய், அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் சீரகம் எல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அதுலேயே சின்ன வெங்காயம் அப்புறமா காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டில் அது வரைக்குமே கிருத்திஷாவை தான் நான் வந்து பண்ண விட்டேன். அவளுக்கு வந்து சாப்பாடெல்லாம் செய்யணும்னு ரொம்பவே இஷ்டம். என்ன மாதிரி அவளுக்கும் சாப்பாடெல்லாம் செய்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு. அப்புறம் வந்து முருங்கைக்கீரை வந்து வாஷ் பண்ணி போட்டோம். எங்கள் கடையிலே வந்து முருங்கைக்கீரைலாம் இருக்கும், ஆனால் எங்கள் கடையில் இப்போதைக்கு இல்லாததுனால அம்மா வந்து பக்கத்தில் வந்து வேறு கடையில் வந்து முருங்கைக்கீரை காசுக்கு வந்து வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஏன்னா கூட்டாஞ்சோறு வந்து முருங்கைக்கீரை வந்து இல்லாமல் முடிக்க முடியாது, அது போட்டால் தான் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே யாரெல்லாம் இந்த மாதிரி கூட்டாஞ்சோறெல்லாம் பண்ணி சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பண்ணியிருந்தால் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா எல்லாருமே சேர்ந்து சூப்பராக சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு.